சென்னையில் மெட்ரோ ரயில் பணிக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு ராடுகளை ஆட்டோவில் வந்த கும்பல் பட்டப்பகலில் திருடிச் சென்றுள்ளது. திருட்டை தடுக்க முயன்ற காவலர்களை கல்லால் அடித்து துரத்திய கும்பலை போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி பிடித்துள்ளனர். நடந்தது என்ன? மெட்ரோ ரயில் பணிக்காக சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை காயிலாங்கடைக்கு கடத்திச் செல்லும் நோக்கில் ஒரு கும்பல் சுத்து போட்டுள்ளது. ஆட்டோவில் வந்து ஆட்டையை போட நினைத்தவர்கள் வசமாக சிக்கியதை அறிந்து அத்துமீறலில் ஈடுபட்ட காட்சிதான் இது. இரும்பு கம்பியில் கை வைத்தவர்களுக்கு கைவிலங்கு போடப்படுமா? சென்னை மாநகரின் பெருமைகளில் ஒன்றாக திகழும் மெட்ரோ ரயில் சேவையை மேலும் விரிவாக்கம் செய்யும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதில் OMR சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிக்காக சாலையோரம் இரும்பு ராடுகள் உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பக்கமாக சவாரிக்கு காத்திருப்பது போன்று ஆட்டோ ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. அதில் இருந்த நபர்கள் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த இரும்பு ராடுகளையே காதலியை பார்த்தது போல் வைத்தகன் வாங்காமல் நோட்டமிட்டுள்ளனர். அவர்கள் நோட்டமிட்டதை அங்கிருந்த காவலாளிகள் கவனித்துள்ளனர். யார் நம்மை பார்த்தால் என்ன, வந்த வேலையை பார்ப்போம் என்ற நினைப்பில் அங்கிருந்த இரும்பு ராடுகளை அந்த கும்பல் ஆட்டோவில் அள்ளி போட்டுள்ளது. பயணிகள் ஆட்டோ சரக்கு ஆட்டோவாக மாறியதைக் கண்டதும் அங்கிருந்த காவலாளிகள் அவர்களை தடுக்கச் சென்றுள்ளனர். ஆனால் அடாவடி கும்பல் எங்களையே பிடிக்க வருகிறாயா என மிரட்டி கற்களை எடுத்து காவலாளியை நோக்கி வீசியது. கல்லடியில் இருந்து தப்பிக்க காவலாளி பின் வாங்கியதும் அவர்கள் ஆட்டோவில் ஏறி அங்கிருந்து தப்பி ஓடினர். பட்ட பகலில் நடந்த துணிகர திருட்டு தொடர்பாக துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. OMR சாலையில் மெட்ரோ பணிக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பட்ட பகலில் ஆட்டோவில் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.